அக்ஷய் பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. பாரத் மாதா டெல்லி உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் உச்ச நீதி அரசர் கணக்கு போட்டார்ப்பா. உச்ச நீதிமன்றம் கைலாசத்தில் போட்டாச்சுப்பா. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதிட்டார். ஈஸ்வரன் பரமசிவன் தேர்தல் அதிகாரிக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நோட்டீஸ் விட்டுருப்பா. அடுத்தாப்பில் அதார ஓட்டு போடுதான்ல, இப்போ இவன்லேருந்து இவனை பிடிப்பார். ஓட்டு போடுறவனை பிடிப்பார், ஓட்டு தேர்தல் அதிகாரி பிடிப்பார். அதுக்கப்புறம் கொடி தூக்குதான்ல, கொடிக்காரன் போடுவார். கொடிக்காரன் போடையில் அப்படியே என்னடா கொடின்னு கேட்காரு. இருறா கொடியை தூக்கி ஆட்டிகிட்டாருக்கா ராஸ்கல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. கொடியை தூக்கி இன்னும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாருமே கேட்டுக்கோப்பா. கணக்கு தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்டாச்சுன்னா அடுத்தாப்பில் வார்டு வரைக்கும் இருக்கானா, சிட்டி கிராமம் தேர்தல் அதிகாரி தான் கொடுக்கணும். எங்கெங்கே ஓட்டு வாங்க தான் எந்தெந்த தெருவு இருக்குது எல்லாம் அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சுன்னா அவன் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும். போய் வீடுதோறும் இறங்கி நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லைன்னா தார்க்க முட்டை 4 இழுப்பு இழுப்பான். புரியுதா? அப்படியே பின்னாடியே வருவான்டா. தேர்தல் அதிகாரி வீட்டுகளுக்கு வீடுந்தோறும் பேப்பரை கொண்டு போய் கொடுக்கணும். நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஓடியா ஐயா கூப்பிடுதாரு, நான் தேர்தல் அதிகாரியாக உட்காந்து பெட்டியை தூக்கினேன், ஓட்டு வாங்கி அரசியல்வாதி கொடுத்தேன், அதனால் இப்போ நான் தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும்னு கொண்டு போய் கொடுறா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. தேர்தல் அதிகாரி புரிஞ்சுக்கிட்டியா? பார்த்துக்கூட கணக்கு போட்டாரா. சும்மா ரோராட்டுதார் கொட்டு மேலே அடிக்க நினச்சிக்கிட்டாரா. பூரா பலாயிரம் கோடி வச்சுக்கிட்டு சும்மா வீல் சேரில் வீட்டில் படுத்து மல்லாக்க கிடக்கும்னு நினைக்காத. அந்த பேப்பரை அடித்து பேப்பர் விளையாட்டு இப்போ பேப்பரால் சாவ போகிறா, மடிய போகிறா, உள்ளே மாட்ட போகிறா. இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டார் எல்லாமே நோட்டீஸ், இவனுக்கு நோட்டீஸு இவன்லேருந்து இவன் கையில் கொடுத்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டு முத்திரை வாங்குதான்ல தேர்தல் அதிகாரி, அதுக்கு அவன் மூலியமாகவே போட்டோம். சரியா? கணக்கு போட்டாச்சு. அப்போ வரையில் 30 இராணுவம் வானரப்படை கிளியராக இறங்கி அப்படியே அலசி தூக்குவான். சிட்டி கிராமத்தை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கான் அந்த கணக்கில் பிடிச்சி தூக்குவான். வெளிநாட்டில் கிடந்தாலும் சரி, அவன் எங்கே போய் மூளை முடுக்கில் கிடந்தாலும் சரி அடி பிதிக்கி எடுத்து போடுவான். முக்கால் சத்தியம் செக் போஸ்ட்டு எல்லா மாவட்ட வாரியாக வச்சுருக்க பூரா செக் போஸ்ட்டாக நிற்பான். நின்று என்னென்ன நடக்குன்னு பார்ப்பான். பூரா 2ஆம் நம்பர் பூரா கணக்கு முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம்பா.